அனைத்து கட்சி கூட்டம் எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டிலயும் நிறைய நடந்திருக்கு. இதுல என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க. இப்ப இந்த காவிரி பிரச்சனையில கர்நாடகா தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன சொல்ல போறீங்க? தீர்மானம், ஆமா காவிரி தண்ணீரை திறந்து விட வேண்டும், இல்லாட்டா நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். இது எல்லா கட்சியும் கூடிதான் முடிவு எடுக்கணுமா? இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில ஆதரிப்பதா எதிர்ப்பதா அப்படின்னு திமுக முடிவு செய்யணும்னா யார் முடிவு செய்வார்? இந்த அனைத்து எம்பிக்கள்னா திமுக இருந்து வருவாங்க, அதுக்கப்புறம் அதிமுக இருந்து வருவாங்க, தேமுதிக இருந்து வருவாங்க, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் விசிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், வேற யாராச்சும் இருக்காங்களா தெரியல. சோ இந்த எம்பிக்கள் தான் வரப்போறாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரி விவாதம் பண்ணணும் அப்படின்னோ, இல்ல என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னோ, இல்ல என்ன மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னோ ஒரு எம்பிக்கள் கூட இல்லாத ஒரு கட்சியுடைய தலைமை சொல்ல முடியும். பாஜக மேல பழிய போடுவதற்கும் காங்கிரஸ் கர்நாடகத்துல பாஜக ஒழிச்சு கட்டுறதுக்காகத்தான் இந்த மேகே தாத்து அப்படின்ற விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. ராகுல் காந்தி வந்தவொடனே மழை பெஞ்சது, தண்ணி வந்துச்சு அப்படின்றாங்க. ஏன் அதை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வர சொல்லி இருக்கிறது? ஏங்க நீங்க ஜூன் மாசம் வாங்க, வந்திருந்தீங்கன்னா இங்க மழை பெஞ்சிருக்கும், உடனே தண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் வந்தாராம், மழை பெஞ்சுதான் தண்ணி திறந்து விட்டாங்களாம். ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். தாவேக அரசாங்கம் நாங்க ஊழலை ஒழிக்கிறோம், கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க ரொம்ப சந்தோஷங்க, செய்யுங்க, நாங்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனா இதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஊழல் வழக்குகள் நிறைய இருக்குது. காங்கிரஸ கடுமையாக தாக்கி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, அதுவும் இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அவங்களோட எல்லாம் கூட்டணி வைப்போமா அப்படின்ட்டு பயங்கர தரக்குறைவா பேசியிருக்கார். இன்னைக்கு அவங்கள வச்சு அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றார். வைகோ அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழா, அதுல நம்ம முதலமைச்சரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே, அந்த பக்கம் அமித்ஷா இருக்காருன்னா அவருக்கு நான் தான் டஃப் ஃபைட்டு அப்படின்னு. இது எப்படின்னா, அந்த பக்கம் கட்டத்துறை இருக்கும்போது இந்த பக்கம் கைப்புள்ள இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன் வைகோ அவர்களை. ஒரு காரணத்தை சொல்றீங்க, முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜனங்க நம்புற மாதிரி இருக்கணும். ஏதோ உங்க புள்ள மட்டும் நம்புற மாதிரி போய் சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. உங்க புள்ள வேற வழி இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு போவாரு. எங்களுக்கு தான் என்ன அது தலையெழுத்தா? இளையபரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல நம்ம சிறப்பு விருந்தினர் இந்த டெய்லி பஞ்ச் நம்ம ஜாம்பவான் அருண் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். வணக்கம் விக்ரம் சார். இப்ப நேற்றுக்கு சட்டசபையில் நடந்த விஷயங்கள முக்கியமா என்ன அப்படின்னா, எப்பதான் அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்பும் போது, டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு நாங்க நடத்துறோம், அப்ப எல்லாருமே அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு பதில் சொல்லப்படுதே சார். எப்பதான் இந்த விஷயம் நடக்கும்? வெரி குட். இப்ப நான் உங்களை ஒண்ணு கேட்கிறேன் விக்ரம். அனைத்து கட்சி கூட்டம் அப்படின்னு இது எல்லா மாநிலங்கள்லயும் நடக்கிற விஷயம் தான் தமிழ்நாட்டிலயும் நிறைய நடந்திருக்கு. இதுல என்ன சாதிக்க போறீங்க சொல்லுங்க. எப்பவுமே இந்த அனைத்து கட்சி கூட்டம் யாரு இதுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து நிறைய விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப ஆளுங்கட்சி ஒரு அனைத்து கட்சி கூட்டம் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்களால தனியா இதை செய்ய முடியாதுன்றது மட்டும் இல்ல, என்ன பண்ணாலும் இது ஒண்ணும் நடக்காது, அதனால எல்லாரையும் ஒன்னா சேர்த்துக்கிட்டு பாருங்க, நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து இது மாதிரி ஒரு இது பண்ணோம், அது நடக்கல அப்படின்ட்டு அவங்க மேல மட்டும் பழி வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த அனைத்து கட்சி கூட்டம். சப்போஸ் எதிர்கட்சியில இருக்கவங்க அனைத்து கட்சி கூட்டம் கூட வேண்டும் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்ல இது ஏதோ ஆளுங்கட்சி தனியாவே நின்று இதை சாதிச்சிருவாங்க போல இது, அப்புறம் அவங்களே கிரெடிட் எடுத்தீங்கன்னா என்ன பண்றது, அதனால நீ அனைத்து கட்சியும் கூட்டி விவாதிக்க வேண்டும், நாம ஒருமித்த முடிவு எடுக்க வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா, நாளைக்கு இது சக்சஸ் ஆயிடுச்சுன்னா பாத்தீங்களா எல்லா கட்சியும் சேர்ந்து நின்றாங்க, அதனால எல்லாருக்கும் இதுல பங்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்ப இந்த காவிரி பிரச்சனையில கர்நாடகா தண்ணி விட மாட்டேங்கிறாங்க. நீங்க அனைத்து கட்சி கூட்டம் போட்டு என்ன சொல்ல போறீங்க? தீர்மானம், ஆமா காவிரி தண்ணீரை திறந்து விட வேண்டும், இல்லாட்டா நீதிமன்றத்துக்கு போக வேண்டும். இது எல்லா கட்சியும் கூடிதான் முடிவு எடுக்கணுமா? சாதாரணமா நம்ம அந்த லீகல் அட்வைஸ் அப்படின்ட்டு நம்ம அட்வொகேட் ஜெனரல் இருக்காரு, அவங்க கிட்ட கேட்டா அவங்களே சொல்லிட்டு போறாங்களே. எதுக்காக எல்லா கட்சியும் கூட்டு வச்சு பேசுறது அப்படின்றது. அடுத்தது டீலிமிட்டேஷன். இதுல அனைத்து கட்சி இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா அனைத்து எம்பிக்கள், தமிழக எம்பிக்கள் கூட்டம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எம்பிக்களுக்கு உத்தரவு கொடுக்க வேண்டியது யாரு? விக்ரம், நான் ஒண்ணு கேக்குறேன். இந்த டீலிமிட்டேஷன் பிரச்சனையில ஆதரிப்பதா எதிர்ப்பதா அப்படின்னு
திமுக முடிவு செய்யணும்னா யார் முடிவு செய்வார்? ஸ்டாலின் அவர்கள். அவர் தானே. ம். இல்ல எம்பிக்கள் கருத்தை கேட்டு அவங்கள யார் மெஜாரிட்டி என்ன சொல்றாங்களோ அதை வச்சுதான் ஸ்டாலின் முடிவு செய்ய போறாரா? இல்ல இல்ல. அவ தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாரோ அதைத்தான் அந்த எம்பிக்கள் ஃபாலோ பண்ணணும். இதுதானே நடைமுறை. இந்தியா முழுக்க இதுதானே நடைமுறை. எம்எல்ஏக்கள் அப்படின்னாலும் கட்சி தலைமை அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதைத்தான் வந்து எம்எல்ஏக்கள் செய்யணும், ஓட்டு போடணும். அப்படி இருக்குச்சு. நீங்க இதுல பாருங்க, தாவேகாக்கு ஒரு எம்பி கூட கிடையாது. ஒரு ராஜ்யசபா எம்பி வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. அதையும் வந்து அவங்க பெரிய கருணை உள்ளத்தோடு காங்கிரஸுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க. இப்போ அவங்க எம்பிக்கள் யாரும் கிடையாது. வரப்போறவங்கெல்லாம் வந்து தாவேகா தவிர மத்த கட்சி எம்பிக்கள். அதுல வந்து பாஜக இல்ல, பாஜக இல்ல, விட்டுருங்க. சோ அந்த அனைத்து எம்பிக்கள்னா திமுக இருந்து வருவாங்க, அதுக்கப்புறம் அதிமுக இருந்து வருவாங்க, தேமுதிக இருந்து வருவாங்க, அப்புறம் கம்யூனிஸ்டுகள், அதுக்கப்புறம் விசிக, அதுக்கப்புறம் காங்கிரஸ், வேற யாராச்சும் இருக்காங்களா தெரியல. சோ இந்த எம்பிக்கள் தான் வரப்போறாங்க. அப்ப இவங்க என்ன மாதிரி விவாதம் பண்ணணும் அப்படின்னோ, இல்ல என்ன கருத்து வச்சிருக்காங்க அப்படின்னோ, இல்ல என்ன மாதிரி ஓட்டு போடணும் அப்படின்னோ ஒரு எம்பிக்கள் கூட இல்லாத ஒரு கட்சியுடைய தலைமை சொல்ல முடியுமா? ஒருவேளை தாவேகா அந்த கூட்டத்துல வந்து இந்த மாதிரி டீலிமிட்டேஷன் அப்படின்றது வந்து தமிழகத்துக்கு எதிரானது, தமிழகத்தின் உரிமைகள் பாதிக்கப்படும், அதனால வந்து தமிழக எம்பிக்கள் ஒட்டுமொத்தமாக இதை எதிர்த்து வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்னு வச்சுப்பாங்க. அப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அப்ப அது ஒரு மனதாக நிறைவேற்ற வேண்டும் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இல்லையா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா திமுக எம்பிக்கள் தான் அதிகமாக இருக்க போகின்றார்கள். அப்போ அவங்க வந்து இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா அப்ப அந்த தீர்மானம் தோல்வி அடைந்தது. அப்போ அதை ஃபாலோ பண்ண முடியாது. சரி, ஒருவேளை திமுக எம்பிக்கள் கம்மியா இருக்காங்கன்னு வச்சுக்கோமே, 22 பேரா, அவங்க அத்தனை பேரும் வரல, ஏதோ சில பேர் மட்டும் கலந்துக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அப்ப இந்த மாதிரி எத்தனை பேர் ஆதரவு அப்படின்னு சும்மா அவனா கேட்டு அப்போ வந்து இந்த தீர்மானத்துக்கு ஆதரவாக மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு சொன்னா, இஸ் இட் பைண்டிங் ஆன் டிஎம்கே எம்பிஸ்? கட்சி கொறடா விப் அவர் என்ன சொல்றாரோ அதுபடிதான் அவங்க ஓட்டு போடணுமே தவிர, இந்த அனைத்து நாடாளுமன்ற எம்பிக்கள் கூட்டத்துல எடுத்த முடிவுப்படி அவங்க ஓட்டு போட்டாங்கன்னு சொன்னா, ஒருவேளை கட்சி வந்து இது நீங்க சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லுதுன்னு வச்சுப்போமே, அவங்க எம்பி பதவி எல்லாம் போயிடும். என்ன பண்ணுவீங்க விக்ரம்? அதனால இது வந்து அந்த காவிரி பிரச்சனை அவங்க வந்து அனைத்து கட்சி கூட்டம்னு சொல்றாங்க, நாங்க உடனே இதுக்கு வந்து அனைத்து எம்பிக்கள் கூட்டம் சொல்றோம். இப்படிதான் பார்க்க வேண்டியதா இருக்கே தவிர, இதுல அந்த அனைத்து கட்சி கூட்டம்லயும் எந்த விதமான காரிய சித்தியும் ஆக போறது கிடையாது, இங்கேயும் ஆக போறது கிடையாது. ஏன்னா அதுக்கு வந்து அந்த காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி இருக்கு, இல்லைன்னா சட்ட போராட்டம், அதுதான் ஒரே வழி. இதுக்கு டீலிமிட்டேஷனை நீங்க எதுக்கு எதிர்க்கிறீங்க அப்படின்றத கிளீனா சொல்லுங்க. சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அதுக்கு பதில் சொல்லலாம். ஆனா இவங்க சொல்றது எல்லாமே தவறான கருத்துக்களா இருக்குது. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? அதனால இதெல்லாம் சும்மா ஒரு ரெட்டாரிக்கலா தான் பார்க்கணும். அவங்க ஒரு பக்கம் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா பதிலுக்கு இவங்க ஒண்ணு வைக்கிறாங்க, அவ்வளவுதான் வைக்கிறோம். ஓகே சார். சார் இப்போ இந்த காவேரி இஷ்யூல வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 விதமா சொல்லப்படுது சார். ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏன் ஸ்டெப் எடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் மேல குத்தம் சொல்றாங்க. அதாவது பாஜகவுக்கு மேல. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா, ஏன் ஆள்றது காங்கிரஸ் தானே, ஏன் காங்கிரஸ் ராகுல் காந்தி சொன்னாருன்னா வந்து டிகே சிவகுமார் கேட்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி காங்கிரஸ் பக்கம் திருப்பி விடுறாங்க. இப்ப யார் மேலதான் சார் தப்பு? இப்ப ஏன் தண்ணி தரமாட்டேன்றாங்க, உடனே மழை அதிகமா பெஞ்ச உடனே தண்ணி விட்டுறன்றாங்க, டேம் கட்டுவன்றாங்க, இங்க என்ன அப்படின்னா டேம் கட்டினா நாங்க எப்படி வாழ்றோன்றாங்க. இந்த மாதிரி இஷ்யூ போயிட்டு இருக்கும், யார் மேல சார் குத்தம் சொல்றது இப்போ? சரி, இப்ப மத்திய அரசு ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்ன நடவடிக்கை எடுக்கணும்ன்றதுக்கு எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப காவிரி வாட்டர் மேனேஜ்மெண்ட் வந்து தண்ணி இவ்வளவுதான் தரணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்கன்னா கொடுக்கணும் சார். கொடுக்கல அப்படிங்கும் போது அப்புறம் அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் சார் ஸ்டெப் எடுக்கணும். சட்டப்படி என்ன செய்யணுமோ அதை செய்யணும். அந்த காவிரி மேனேஜ்மெண்ட் அவங்களுடைய அந்த தீர்ப்பு அதை நீங்க நடைமுறைப்படுத்தல அப்படின்னு சொன்னா அப்ப நீங்க கோர்ட்டுக்கு போகணும். இந்த பாருங்க, இது வந்து பைண்டிங் ஆன் போத் த ஸ்டேட்ஸ் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ் ஆல்சோ. இதை இவங்க நடைமுறைப்படுத்த மறுக்கின்றார்கள், அதனால நீங்க வந்து கோர்ட்டு தலையிட வேண்டும் அப்படின்னு போனமே தவிர மத்திய அரசாங்கம் வந்து ஏய் நான் தண்ணி கொடுக்க மாட்டேன்றீங்களா, தண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்றதுக்கு எங்கேயாவது இடம் இருக்கா? எனக்கு தெரியல. இது எப்படின்னா பாஜக மேல பழிய போடுவதற்கும் காங்கிரஸ் வந்து கர்நாடகத்துல பாஜக ஒழிச்சு கட்டுறதுக்காகத்தான் இந்த மேகே தாத்து அப்படின்ற விஷயத்த கையில எடுத்திருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அங்க வந்து சட்டப்படி செய்ய முடியாது, நிறைய சட்ட சிக்கல் இருக்கு அப்படின்றது அங்க தெரியும். நம்ம இப்படியே பண்ணிட்டு இருந்தோம்னா கட்ட முடியாம போயிடுச்சுன்னு சொன்னா பத்தியா பாஜக தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேல பழிய போட்டுடலாம், அங்க அவங்கள சுத்தமா ஒண்ணு இல்லாம பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இவங்க கையில எடுத்திருக்காங்க. இவ்வளவுதான் கேக்குறீங்களே, அப்போ அங்க இருக்கிறது யாரு? கர்நாடக அரசு. நான் என்ன கேக்குறேன்னா,
தாவேகா அரசு வந்து கர்நாடக அரசை கண்டனம் தெரிவித்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்லாம் கூட நான் சொல்லல. ஏன்னா அந்த வேலையை இங்க இருக்கின்ற காங்கிரஸ் தலைவர் மாணிக்கம் தாகூர் அவர்களே சிறப்பா செஞ்சுட்டு இருக்காரு. அவர் தலைவரா வர்றதுக்கு முன்னாடியும் என்ன சொன்னாரு, இது வந்து அந்த பெடரல் ஸ்ட்ரக்சர் சம்திங் லைக் தட் அந்த மாதிரி ஒண்ணு சொல்லியிருந்தாரு. அதற்கு எதிராக செயல்படுகின்றது கர்நாடக அரசு, தப்பி தவறி கூட காங்கிரஸ் அரசுன்னு சொல்லியில்ல. ஆனா மத்திய அரசாங்கத்தை பத்தி சொல்லும் போது மட்டும் பாஜக அரசு அப்படின்னு அதுதான் சொல்லுவாங்க. மத்திய அரசாங்கம்னு சொல்லவே மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் பாஜக அரசு, மோடி அரசு தான். ஆனா அங்க கர்நாடகத்தை சொல்லும் போது காங்கிரஸ் அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, அப்போ சித்தராமையா அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, சிவகுமார் அரசுன்னு சொல்ல மாட்டாங்க. இப்ப தலைவரா வந்த பிறகு கூட சமீபத்துல கூட சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி கர்நாடக அரசு செய்து கொண்டிருக்கின்றது அப்படின்னு. சரி, அங்க இருக்கிறது யாரு? உங்க காங்கிரஸ்காரங்க தானே. அங்கேருந்து தானே மேலிட பார்வையாளர் இங்க தமிழகத்துக்கு எல்லாம் வராங்க. அவரு ஒரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள், கரெக்ட், இங்க பேச்சுவார்த்தை நடத்தும் போது அவர் தானே வந்தாரு. அப்புறம் என்ன அவங்க வேற எங்கேயோவா இருக்காங்க? சொல்ல வேண்டியதானே, என்னங்க நாங்க இங்க வந்து 67க்கு அப்புறம் தடவையா அமைச்சராலாம் ஒத்துக்கிறாங்க, நாங்க வந்து ஆட்சி கட்டிலில் ஏறி இருக்கின்றோம். 2 பேர் அமைச்சரா இருக்காங்க, எத்தனை வருஷம் கழிச்சு. நீ என்னடான்னா கொஞ்சம் கூட இது இல்லாம தண்ணி விட மாட்டேன்னு சொல்றீங்க, அப்ப எங்களை பத்தி எல்லாம் உங்களுக்கு அக்கறையே கிடையாதா அப்படின்னு இவங்க சொல்லணும். மாணிக்கம் தாகூர் அவர்கள் வந்து நம்ம ராகுல் காந்தி அவர்களோட நல்ல ஒரு ரேப்போல இருக்காரு, அவர்கிட்ட சொல்லணும். ஏன் இங்க வந்தாரு, அதுல வேற சொல்றாரு பாத்தீங்களா, ராகுல் காந்தி வந்தவொடனே மழை பெஞ்சது, தண்ணி வந்துச்சு அப்படின்றாங்க. ஏன் அதை ஒரு மாசத்துக்கு முன்னாடியே வர சொல்லி இருக்கிறது? ஜூன் 12ஆம் தேதியாவது அணை திறக்கும்னு எதிர்பார்த்திருந்தாங்க. கொஞ்சம் முன்னாடியே வர சொல்லிட்டு, ஏங்க நீங்க ஜூன் மாசம் வாங்க, வந்திருந்தீங்கன்னா இங்க மழை பெஞ்சிருக்கும், உடனே தண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அவர் வந்தாராம், மழை பெஞ்சுதான், தண்ணி திறந்து விட்டாங்களாம். நம்மளெல்லாம் பார்த்தா என்னவோ நினைச்சுன்னுக்குறாங்க. ஆனா நம்ம அப்படித்தான் இருக்கோம். இவ்வளவுலாம் வந்து நம்ம தமிழக மக்களை வஞ்சிக்கின்ற காங்கிரஸுக்கு திருப்பி திருப்பி அவங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் போய் ஓட்டு போட்டுன்னு அவங்களை ஜெயிக்க வச்சுருக்கிறோம் பாருங்க. நம்ம தான் வந்து அந்த மாங்காய் மனிதர்கள் அப்படின்னு சொல்லணும், வடிகட்டின மாங்காய் மடையர்கள் நாம. அதனாலதான் காங்கிரஸ் இந்த மாதிரி பண்ணி நிற்குது. இதுல வந்து நீங்க இவங்க குத்தமா அவங்க குத்தமா அப்படின்னா, இது மத்திய அரசாங்கத்தோட குத்தமும் கிடையாது, காங்கிரஸோட குத்தமும் கிடையாது. அந்த காங்கிரஸுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சு நிற்கிறோம் பாருங்க, நம்ம குத்தம் விக்ரம். இதுக்கு மேல நான் ஏதாவது சொல்லணுமா உங்களுக்கு? வேணாம் சார். சார் அடுத்ததா இப்ப திடீர்னு எஸ்டர்டே பிஃபோர் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம பொன்முடி அவர்களை வந்து திடீர்னு பிடிவாரண்ட் கொடுத்து கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்க அப்படின்ற மாதிரி திடீர்னு கோர்ட் தீர்ப்பு கொடுத்திருந்தேன் சார். இப்ப அது என்ன சிச்சுவேஷன்ல இருக்கு சார்? அது இல்ல, அவரு போய் ஆஜராயிருக்காரு, அதனால அந்த வாரண்ட் இது பண்ணிட்டாங்க. விசாரணைக்கு வரல அப்படின்னும் போது இந்த மாதிரி நான் பெயிலபிள் வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க சம்டைம்ஸ். அது ஒரு நடைமுறை தான். அவர் வந்து மறுபடியும் போயிட்டாரு, அதனால அது வந்து வித்ரா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி வந்து பதவியில இருக்கவங்க, இருந்தவங்க, செல்வாக்கானவர்கள், அரசியல்வாதிகள், இவங்கெல்லாம் நினைச்சா சட்டத்துல இருக்க ஓட்டைகளை பயன்படுத்தி கேஸ பல வருஷம் ஆனாலும் இழுத்துக்கிட்டே போலாம். அடுத்தது அவருடைய சொத்து குவிப்பு வழக்கு, அதுல கன்விக்ட் ஆனாரு, சுப்ரீம் கோர்ட்ல போயிட்டு ஏதோ பதவி மறுபடியும் அமைச்சர் பதவி ஏத்துக்கிறதுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தாருங்க. அதுக்கப்புறம் அந்த அப்பீல் என்ன ஆச்சுன்னு இன்னி வரைக்கும் தெரியாது. யார் அதெல்லாம் எடுத்து நடத்துறது? ஊழலை ஒழிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம். தாவேகா அரசாங்கம் வந்து நாங்க வந்து ஊழலை ஒழிக்கிறோம், கடுமையா நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்க ரொம்ப சந்தோஷங்க, செய்யுங்க, நாங்களும் இதைத்தான் எதிர்பார்க்கிறோம், ஆசைப்படுறோம். ஆனா இதை ஒழிக்கிறதுக்கு முன்னாடி ஏற்கனவே ஊழல் வழக்குகள் நிறைய இருக்குது. இப்ப அதை தூசு தட்டி எடுக்கணும். பொன்முடி அவர்களுடைய அப்பீல் என்ன ஆச்சு, என்ன ஸ்டேஜ்ல இருக்குது, அது வந்து அப்பீலே லிஸ்ட் ஆச்சா இல்லையா, அப்படி இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்ல தமிழக அரசு சார்பா என்ன பண்ணணும், இல்ல அட்லீஸ்ட் நீங்க அந்த அப்பீல எப்போ ஹியரிங் வருமோ தெரியாது, அது வரைக்கும் அந்த கன்விக்ஷனுக்காக அவரை தூக்கி ஜெயில போட்டு வைக்கிறமே, அப்பீல ஜெயிச்சா வெளில வரட்டுமே அப்படின்னு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும். நீங்க அதை விட்டுட்டு இவர் அரெஸ்ட் பண்றேன், அவர் அரெஸ்ட் பண்றேன் அப்படின்னு செந்தில் பாலாஜியை வந்து கூப்பிட்டாங்க, கட்சியில அவர் வந்து ஏதோ ஜாமீன்னாரு, ரிலாக்ஸேஷன், அது போயிடுச்சு. உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் இல்லையா அதுவே சந்தேகம். அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கே திருப்பி அமிச்சிட்டாங்க. இதுல வந்து அந்த குதிரை பேரம், அதுல சம்பந்தப்பட்ட 14 பேர், அத்தனை பேரும் வந்து இப்ப ஜாமீன்ல வெளில வந்துட்டாங்க போல இருக்கு. சரி, ரைட்டு, அப்ப ஜாமீன்ல வெளில இருக்கவங்களையாவது நீங்க இந்த ஜாமீன்ல கேன்சல் பண்றதுக்காக ஏதாவது பண்ணாதானே. ஜனங்கள்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை அப்படின்னும் போது. இந்த சினிமால கிளைமேக்ஸ்ல வந்து வில்லன் அப்படியே ஹீரோ பொழந்து கட்டுவாரு, போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகுமே, அந்த மாதிரி காத்துனுக்குறாங்க. என்னங்க இன்னும் போலீஸ் வரலையே அப்படின்னு.
அப்ப ஏதாவது சட்டுப்புட்டுன்னு 2 பேரை கன்விக்ட் ஆனவங்களையாவது ஏதாவது அந்த கேஸை ஏதாவது பண்ணாதானங்க வந்து ஜனங்களுக்கு அந்த உத்வேகம் அப்படியே தொடர்ந்து நிற்கும். பரவாயில்லப்பா இவங்க சொன்னதை செய்யறாங்க அப்படின்னு. அப்படி இல்லைன்னா ஐய இது என்ன வந்து ஹீரோ வந்து அடிக்கிறார் வில்லன் தப்பிச்சு ஓடிடுறார், இன்னும் எப்பதான் படம் முடியும்? ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் கிளைமேக்ஸ்ல போலீஸ் வந்தாதான் அது கிளைமேக்ஸ் படம் முடியும். இன்னும் போலீஸே வரலன்னும் போது இப்படியே இழுத்துன்னு போச்சுன்னா இந்த படத்தை என்ன பாக்குறது அப்படின்னு ஜனங்க வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சு சேனலை மாத்திருவாங்க பார்த்து. ஓகே சார். சார் இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ ரொம்ப வைரல் ஆச்சு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வைகோ அவர்கள் வந்து நம்ம ராகுல் காந்திக்கு மாலை போடுற மாதிரியும், துரை வைகோ அவர்கள் வந்து கத்துன்னு கத்துற மாதிரியும், எப்படி சார் இந்த அளவுக்கு காங்கிரஸ் வந்து இன துரோகி, ஸ்ரீலங்கன்ல இருக்க தமிழர்களை கொன்ற துரோகி அப்படி இப்படின்ட்டு இப்போ திடீர்னு எப்படி சார் இந்த அளவுக்கு மாற முடியுது அவங்களால? அதாவது விக்ரம், நான் ரொம்ப நாளா ஒண்ணு சொல்றேன். இந்த தேர்தல் வாக்குறுதி அப்படின்னு கொடுக்குறாங்க இல்லையா, அதை யார் படிப்பாங்க அப்படின்னு. முன்னாடி எல்லாம் வந்து இவ்வளோ வாக்குறுதி எல்லாம் 400 500 எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு 4 5 10 அப்படின்னு இருக்கும். பிட் நோட்டீஸ் அச்சு கொடுப்பாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா இது செய்வோம் அப்படின்னு, அவ்வளவுதான். அதுலயும் ஒரு பக்கம் தான் இருக்கும், இன்னொரு பக்கம் பிளாங்கா இருக்கும். நாங்கெல்லாம் வந்து அந்த எலெக்ஷன் நேரத்துல அந்த மாதிரி நிறைய பிட் நோட்டீஸை வாங்கி அதை ரஃப் நோட்டு தைச்சுப்போம். இதுக்குதான் யூஸ் ஆகும் அந்த வாக்குறுதின்னு வச்சுக்காங்களேன். இந்த வாக்குறுதி புஸ்தகமாலாம் அடிச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் யார் படிப்பாங்க அப்படின்னு. அது நிஜம்னு ஆயிடுச்சு. ஏன்னா அந்த கட்சிக்காரங்களே அதை படிக்கிறது இல்லைன்றது ப்ரூவ் ஆயிடுச்சு. காங்கிரஸ் அவங்களுடைய தேர்தல் அறிக்கையில அண்ணன் ராகுல் காந்தி படத்தை போட்டு விவசாயிகளுக்கு நாங்க இதெல்லாம் செய்வோம் அப்படின்ட்டு நிறைய கொடுத்திருந்தாங்க. அதுல 3 பாயிண்ட் அப்படியே அடிச்சாங்க. அப்படி எடுத்து அங்க பாஜக அரசு வந்து விவசாய சட்டம்னு கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ்காரங்களுக்கும் தெரியல இது நம்ம கொடுத்த வாக்குறுதி தானே அப்படின்னு. அட்லீஸ்ட் பாஜகலையாவது ஏங்க உங்க வாக்குறுதியில தான் நாங்க அப்படியே சுட்டுக்குன்னு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு அவங்களும் சொல்லல. கடைசியில வித்ரா பண்ணிட்டு போயிட்டாங்க. அண்ணன் வைகோ அவர்களுடைய அந்த புஸ்தகம் அப்படின்றது அதுவும் தேர்தல் வாக்குறுதி மாதிரி ஆயிடுச்சு போல இருக்குது. ஏன்னா அவர் பேசினதெல்லாம் பாத்தீங்கன்னா காங்கிரஸை வந்து கடுமையாக தாக்கி இருக்கின்றார். அது மட்டும் இல்ல, அதுவும் இந்த ஈழத்தமிழர்கள் விஷயத்துல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, அவங்களோட எல்லாம் கூட்டணி வைப்போமா அப்படின்ட்டு பயங்கர தரக்குறைவா பேசியிருக்கார். இன்னைக்கு அவங்கள வச்சு அந்த புத்தகத்தை ரிலீஸ் பண்றார். அதுக்கப்புறம் பாஜகவையும் கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். அவங்களுக்கும் அந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அதையும் நம்ம பார்த்தோம். பாத்தீங்களா, நான் உங்களை பத்தி எவ்வளவு எல்லாம் திட்டிருக்கேன் அப்படின்னு கொண்டு போய் கொடுப்பாரு. ஆனா அவங்களுக்கும் தெரியும் இந்த புத்தகத்தை யார் படிக்க போறாங்க அப்படின்னு. அதனால வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் வந்து அந்த புத்தகத்தை கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் மேல வைகோ அவர்கள் இந்த புத்தக வெளியீட்டு விழா அதுல வந்து நம்ம முதலமைச்சரும் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணதுக்கு காரணமே இன்னும் ஆல் இந்தியா லெவல்ல இவர் மறுபடியும் ஒரு சாணக்கியர் மாதிரி ஆயிடும். அந்த பக்கம் அமித்ஷா இருக்காருன்னா அவருக்கு நான் தான் டஃப் ஃபைட்டு அப்படின்னு. இது எப்படின்னா அந்த பக்கம் கட்டத்தொரை இருக்கும்போது இந்த பக்கம் கைப்புள்ள இருக்க மாதிரி தான் நான் பாக்குறேன் வைகோ அவர்களை. நீங்க வேணா அந்த இடத்துல அவங்க 2 பேர் போட்டோவை போடுங்க, நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது இங்க விஜய் அவர்களை முதலமைச்சர் அவர்களை அங்க கொண்டு போய் நிறுத்திட்டு ராகுல் காந்தியை வச்சுட்டு பாத்தீங்களா நான் வந்து இப்போ வந்து தேசிய அளவுல புதியதாக ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறோம் அப்படின்னு ஒரு சீன் போடலாம் அப்படின்னு நினைச்சாரு. அது முதலமைச்சருக்கு அது புரிஞ்சிடுச்சு இவருடைய கேம் எல்லாம். அதனால முடியாதுன்னு சொன்ன உடனே ஞானோதயம் வந்த மாதிரி, இல்ல அங்க போனா கூட்டம் வரும், ஏன் தமிழ்நாட்டுல அந்த புக்கை ரிலீஸ் பண்ணும்போது கூட்டம் வராதா? ஒரு காரணத்தை சொல்றீங்க, முட்டு கொடுக்குறீங்க அப்படின்னா ஜனங்க நம்புற மாதிரி இருக்கணும். ஏதோ உங்க புள்ள மட்டும் நம்புற மாதிரி போய் சொன்னீங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. உங்க புள்ள வேற வழி இல்லை, நீங்க என்ன சொன்னாலும் நம்பிட்டு போவாரு. எங்களுக்கு எல்லாம் என்ன அது தலையெழுத்தா? அதுலயும் நீங்க கேட்டீங்கல்ல அவர் வந்து கோஷம் போட்டாரு அப்படின்னு, எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. விடுங்க, அப்பா ஒரு வழியில வந்து தரந்தாழ்ந்து போய் கொண்டிருக்கின்றார்னா புள்ள ஒரு வழியில சரி நமக்கு ஒரு எதிர்காலம் வேணுமே அப்படின்னு தந்தையின் இடத்துக்கு வர வேண்டும்னு. கரெக்ட். இன்னைக்கு வைகோ எந்த இடத்துக்கு இருக்காரோ அந்த இடத்துக்கு துரை வைகோ அவர், துரை வைகோ தானே, ஆமா, அவர் வந்துருவார், அதுல சந்தேகம் கிடையாது. அந்த அதுக்கு கரெக்டா அந்த இன்னொன்னு போட்டிருந்தாங்கல்ல, லிவிங்ஸ்டன் வருவார், வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி வாழ்க அப்படின்னு. யாரா அவன் கொடுத்த காசுக்கு மேலேயே கோவரானே அப்படின்னு. ஆனா இங்க வந்து அவர் காசுக்கெல்லாம் கோவல, அது தந்தை வந்து மகன் எதிர்காலத்துக்காக பல்லக்கா மாத்தி தூக்குறார். சரி அவருக்கும் கூட நம்ம கொஞ்சம் உதவியா இருப்போமே அப்படின்ட்டு மகன் தந்தையுடைய பாரத்தை கொஞ்சம் சுமக்கிறார். இது வந்து அந்த தந்தை மகன் பாசப்பிணைப்பாதான் நீங்க பாக்கணுமே தவிர இப்படிலாம் கிண்டல் பண்ணாதீங்க விக்ரம். அந்த லிவிங்ஸ்டன் அவரோட போடுறது இதெல்லாம் ரொம்ப ஓவரா இல்லையா உங்களுக்கு? அதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் சார். ஆனா திருமாவளவன்கள் பேசும்போது அப்படின்னு வைகோ அவர்கள் மட்டும் இந்நேரம் நார்த் இந்தியால பிறந்திருந்தாருன்னா இந்நேரம் பிரதமரே ஆய்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் வந்து நடுங்குது சார் உண்மையாலுமே. நான் மட்டும் அமெரிக்கால பிறந்திருந்தேன்னா
அப்படின்னு நம்ம கவுண்டமணி ஏதோ ஒண்ணு சொல்லுவாரு. அது எனக்கு ஏன் இப்ப ஞாபகம் வருது பாருங்க. சம்பந்தம் எல்லாம் நீங்க எங்க பிறகுறீங்க அப்படிங்கிறது விஷயம் கிடையாதுங்க. நீங்க என்ன செய்யறீங்கன்றதுதான் மேட்ரு. அமெரிக்காலேயே பிறந்து ஒண்ணு இல்லாம போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இப்ப நான் சொல்லிட்டா, நான் மட்டும் ஜெர்மனில பிறந்திருந்தா, ஹிட்லர் கூட ஜெர்மனியில தான் பிறந்தாரு. அது பெருமையா சொல்லிக்க முடியுமா? அமெரிக்காலேயே எவ்வளவு பேர் வந்து ஒண்ணு இல்லாம போனவங்களும் இருக்காங்க. அமெரிக்கால ஒண்ணும் இல்லாம பிறந்து அப்படியே உச்சத்துக்கு போனவங்களும் ஆபிரகாம் லிங்கன் மாதிரியான நபர்களும் இருக்கின்றார்கள். ஏன் இதே தமிழகத்திலேயே வந்து எதுவுமே இல்லாத ஒரு இவ்வளவு பேசுறாரு. இத்தனை வருஷமா அவர் எந்த கூட்டணியில இருந்தாரு? கலைஞர் அவர்கள் அதானே சொல்வாரு. நான்லாம் எந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில இருந்து அரசியலில் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாரு. அதெல்லாம் கண்ணு தெரியாதா? அதை விட கொஞ்சம் பிரிவிலேஜ்டு ஃபேமிலியில இருந்து வந்தவர் தான் வைகோ அவர்கள். அவர் ஒன்றும் அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஃபேமிலியில எல்லாம் வந்தவர் கிடையாது. அப்போ கலைஞர் அவர்களால் சாதிக்கும் போது இவரால் சாதிக்க முடியாதுன்னு இவருக்கு பதவி வெறி. எப்படியாவது அந்த இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு. இங்க வந்து என்னடா நம்ம இந்த இடத்துக்கு வரலாம் அப்படின்னு பார்த்தா இவங்க வந்து பிள்ளைய கொண்டு வராங்க. மு.க. ஸ்டாலின் அப்படின்றாங்க. நமக்கு சான்ஸ் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் உடனே கட்சியை உடச்சின்னு வெளில வந்தாரு. கட்சியில அவருக்கே பாதுகாப்பு வளையம் அப்படின்னு போய் நின்றுனாரு. இந்த மாதிரி மாத்தி மாத்தி வந்து கொள்கையை மாத்தின்னு இந்த ரெட்டை நாக்கு அப்படின்னு அந்த மாதிரி மாத்தி மாத்தின்னு பேசின்னு இருக்கிறவங்க அமெரிக்கா இல்ல. நீங்க வந்து அண்டார்டிகால பிறந்தாலுமே ஒண்ணுமே பண்ண முடியும். இந்த உலகத்துல எங்க பிறந்தாலும் இந்த மாதிரி இரட்டை வேஷம் போடுறவங்க, அந்த கொள்கை அப்படின்றத பத்தி கவலையப்படாதவங்க, பதவிக்காக பிள்ளைக்கு வசதி செய்து கொடுப்பதற்காக நாங்க எதை ஒண்ணாலும் செய்வோம் அப்படின்றவங்க உலகத்துல எந்த மூலையில பிறந்தாலும் அவங்களால மேல வரவே முடியாது விக்ரம். ஓகே சார். சார் கடைசியா ஒரு சின்ன கெஸ்டின் சார். இப்ப சீமான் ரீசெண்டா பேசியிருந்தாரு, இடைத்தேர்தல் மட்டும் வரட்டும் ஐயா, கொலை வெறியில இருக்கேன் நான் அப்படின்ற மாதிரி. இந்த இடைத்தேர்தல் எப்பதான் சார் வரும்? ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சார். அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன் வருமா? எப்ப வரும்? அது விஜய் மனசு வச்சாதான் வருமா என்ன? நான் வந்து ஏதோ அரசியலை பத்தி பேசிட்டு இருக்கேன். எங்க கிட்ட போயிட்டு நீங்க வந்து இந்த மாதிரி ஜோசியம் எல்லாம் கேட்டீங்கன்னா நான் என்ன பண்றது? அந்த இடைத்தேர்தல் ஏன் நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படின்னா, அந்த எலெக்ஷன் பெட்டிஷன் இது பெண்டிங் இருக்கு. அதனால வந்து அதை நிறுத்தி வச்சிருக்காங்க. பட் 7 தொகுதிக்கும் அதுவா அப்படின்னு தெரியல. அது விரைவிலேயே அது ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அப்படின்றது என்னை பொறுத்த வரைக்கும் சூட்டோட சூட்டா நடத்திடுறது தான் தாவேகாவுக்கு நல்லது. ஏன்னா கேப் விட எதிர்கட்சிகளுடைய கன்சாலிடேஷன் அதிகமாயிடுச்சுன்னு சொன்னா கஷ்டம். மேபி அவங்க நினைச்சிட்டுக்கலாம், சொல்லியிருந்தாங்களா இது மாதிரி ஜெயலலிதா அவர்களின் ஆட்சி தான் நடக்கின்றது அப்படின்னு. போச்சு. அதிமுக இருந்தது ஒன்னே ஒண்ணுதான், பூஜ்ஜியத்தில் இருந்தவர்கள் ராஜ்யத்தை ஆண்டார்கள்னு. அதையும் அப்படியே அழகா தூக்கிட்டு போயிட்டாங்க, நாங்க தான் ஜெயலலிதா ஆட்சி அப்படின்னு. சோ ஒருவேளை அதிமுக ஒட்டுக்கா அந்த பக்கம் இப்பவே பாதிக்கு மேல போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதனால மீதியும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னா சூட்டோட சூட்டா நடத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரமே வந்துடும் விக்ரம், கவலைப்படாதீங்க. ஏன் ஓட்டு போட்டது அழிஞ்சிச்சா, அதுக்குள்ள இன்னொரு ஓட்டு போடணுமா? ஆனா காசெல்லாம் எதிர்பார்க்காதீங்க, வராதுன்னு நினைக்கிறேன் இனிமே. ஏன்னா அனுபவிச்சுட்டு பட்டுட்டாங்க நம்ம ஆளுங்க, காசை வாங்கி ஏமாத்திடுறாங்க. அதனால இனிமே அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஓகே சார். சார் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க சார். உங்க பொண்ணான திரைப்படம் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி விக்ரம், நன்றி.